வணக்கம். வெல்கம் டு அம்மா ஐஏஎஸ் அகாடமி. 2016 நவம்பர் 8ஆம் தேதி இந்திய அரசாங்கமானது டிமானிட்டைசேஷன், அதாவது பணமதிப்பு இழப்பு கொள்கை என்ற ஒரு பாலிசி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, இந்தியாவில் புழக்கத்தில் இருக்கிற 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படுகின்றது. அதற்கு பதிலாக புதிய கரன்சி, புதிய பணத்தாள்கள் அறிமுகப்படுத்தப்படும். இந்த பழைய 500 1000 ரூபாய் நோட்டுகளை மக்கள் வங்கிகளில் செலுத்தி புதிய ரூபாய் நோட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்திய அரசாங்கம் நவம்பர் 8, 2016 அறிவித்தது. அதைத் தொடர்ந்து புதிய 2000 ரூபாய் நோட்டுகள், 500 ரூபாய் நோட்டுகள், 200 ரூபாய் நோட்டுகள், 100 ரூபாய் நோட்டுகள் என்று புதிய கரன்சி நோட்டுகள் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ 2018-19களில் இந்த 2000 ரூபாய் நோட்டு அச்சடிப்பை ஆர்பிஐ ஸ்டாப் பண்ணுறதா அறிவிக்கிறாங்க. 2018-19களில் 2000 ரூபாய் நோட்டு அச்சடிப்பு நிறுத்தப்படுவதாக ஆர்பிஐ அறிவித்தது. மற்றும் அதைத் தொடர்ந்து கடந்த 2023 மே 19 ஆர்பிஐ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாங்க. என்ன வெளியிடுறாங்க? 2000 ரூபாய் நோட்டுகள், புழக்கத்தில் உள்ள அனைத்து நோட்டுகளும் திரும்ப பெறப்படுகின்றது. அந்த நோட்டுகளை வங்கிகளில் செலுத்தி அதற்கு பதிலாக 500 ரூபாய் நோட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2023 மே 19 சொல்கிறாங்க. அதுக்கான காலக்கெடுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, 2023 செப்டம்பர் 30 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் அப்பப்போ 2-3 மாதங்கள் காலக்கெடு நீடிக்கப்பட்டது. இப்போ ஆர்பிஐ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. 2024 செப்டம்பர் 30 வரைக்கும் ஆர்பிஐ இது வரைக்கும் மொத்தமாக வெளியிட்ட 2000 ரூபாய் நோட்டுகளில் 98.04% வங்கிக்கு திரும்ப வந்துருச்சு. ஸோ மீதி 1.96% நோட்டுகள் திரும்ப வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட மதிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 7117 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2000 ரூபாய் நோட்டுகள் வங்கிக்கு இன்னும் திரும்ப வரலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ திரும்ப இந்த அக்டோபர் மாதத்தில் கூடுதலாக 2000 ரூபாய் நோட்டுகளை மக்கள் வங்கிகளில் ஆர்பிஐயில் கொடுத்து மாற்றிருக்காங்க. அந்த வகையில் சில 100 கோடிகள் வந்ததுனால இப்போ இது வரைக்கும் வராத அமௌண்ட்டாக 6977.6 கோடின்னு சொல்லிட்டு ரீஷெடியூல் பண்ணி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. இன்னுமே கூட பொதுமக்கள் தங்களிடம் உள்ள இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை டெல்லியில் உள்ள ஆர்பிஐ அலுவலகத்தில் கொடுத்து 500 ரூபாய் நோட்டுகளாக மாற்றிக்கலாம். அதுக்கு ஆதார் கார்டும் ஒரு ஃபோட்டோவும் தேவையானது. 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பேன் கார்டும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்தியாவில் டிமானிட்டைசேஷன் 2016 நவம்பர் 8ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து புதிய 2000 ரூபாய் நோட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு அது 2018-19 அதோடைய அச்சடிப்பு பிரிண்டிங் நிறுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2023 மே 13ஆம் தேதி இந்த 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படுவதாக ஆர்பிஐயால் அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இதுவரை கிட்டத்தட்ட 99% பணம் ஆர்பிஐக்கு திரும்ப வந்துவிட்டது. இதுவரை வராத பணமாக 6977.6 கோடி ரூபாய் என்று ஆர்பிஐ தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது.